அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் ஐயா சொன்னது போல சுவாச நோய்கள், ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், எல்லா விஷயமும் எப்படி இந்த மலர் மருத்துவம் கொண்டு முழுமையா குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத விளக்கமா சொல்ல போறோம். இந்த ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய நுரையீரல்லையும் இங்க இருக்கக்கூடிய நுரையீரல், இங்க இருக்கக்கூடிய காற்று பாதை, இந்த காற்று பாதைகள்லையும் ஏற்படக்கூடிய பாதிப்பு. இந்த சுவாச கோளாறுகள் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா இந்த இந்த இடம் மட்டும்தான் நமக்கு காரணம். இதுதான் நம்ம ஆக்சிஜனை கிரகிக்கிற ஒரு உறுப்பு. பஞ்சபூதத்துல காற்று அப்படிங்கிறத இந்த உடல்ல பஞ்சபூதத்துக்கு காற்றுக்கான உறுப்பு இந்த நுரையீரல், லங்ஸ். இந்த லங்ஸ் பாதிச்சாலும் எல்லா சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகும். நம்ம ஆல்ரெடி சொன்னது போல ஒரு ஒரு உறுப்பும் இந்த உடலில் முக்கியம், எது இல்லைன்னு கிடையாது. ஸோ லங்ஸ் உடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை குறைச்சிடும், டெஃபிஷியன்சி கொண்டு வரும். ஸோ இந்த சுவாச கோளாறுகள் அப்படிங்கிறது எந்தெந்த நோய்கள்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சைனஸ்ங்கிறது ஒரு உறுப்பு, அதுல ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை சைனசைட்டிஸ், சைனஸ். ஆஸ்துமா அடுத்த கட்ட நோய் ஆஸ்துமா. அதுக்கு அடுத்தது சிஓபிடின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, கிரானிக் அப்சசிவ் பல்மோனரி டிசீஸ். அதாவது நாள்பட்ட நுரையீரல் சளி அடைப்பு, பல வருஷமா அந்த உடம்புல தேங்கிக்கிட்டே இருக்கும். அவங்க எப்போ பேசினாலும் எப்போ இரும்பினாலும் அந்த சளி இருந்தபடியே தான் இருக்கும். கபம், அந்த உடல்ல அந்த கபம்ன்றது அது பர்மனண்டா இருந்துரும். திடீர்னு பாத்தீங்கன்னா மூச்சு விட முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அதிகமாகும், மறுபடியும் குறையும். ஸோ அந்த நுரையீரல்ல அந்த நோய் தொற்றுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல கொஞ்சம் மோசமடையும், ஆனா அது விட்டு போகவே போகாது. இதுதான் கிரானிக், நாள்பட்ட அப்படின்னாலே கிரானிக்னு சொல்லுவோம். இது ஒரு வகையான வியாதிகள். இதுக்கு அடுத்த கட்டமா போனா இன்னும் மோசமான வியாதிகள்னா நிமோனியான்னு சொல்லக்கூடிய நிமோனியா. அதாவது நுரையீரலுக்குள்ள பாத்தீங்கன்னா வீக்கம் அடைஞ்சிரும், லிக்விட் ஸ்டாக்னேட் ஆகிறது. அடுத்தது டிபி, காசநோய். எல்லாத்துலயும் உச்சகட்டம் பாத்தீங்கன்னா லங் கேன்சர், நுரையீரல்ல புற்றுநோய். இவ்வளோ விதமா ஒரு மனிதனை நுரையீரல் நோய்கள்லாம் பாதிக்குது. இதுல முதல்ல இந்த சைனசைட்டிஸ் பார்ப்போம். இந்த சைனஸ் அப்படிங்கிறது எந்த ஏரியாவை குறிக்குது நம்ம உடம்புலன்னா, அந்த மண்டை ஓட்டோட எலும்புகள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உள்ள இருக்கும். உள்ள ஒரு 4 துவாரங்கள் மாதிரி இருக்கும். காற்று நிரம்பின ஒரு ஸ்பேஸ், வெற்றிடம் தான். அந்த இடத்துல காத்து போய் வர்றதுக்காக அந்த மண்டையோட்டு பகுதியில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த சைனஸ் பாதையில ஒரு வீக்கம், அதுக்குள்ள போய் நீர் கோத்துக்கிறது. நீர் அங்க பர்மனண்டா இருந்ததுன்னா கிருமிகள், அந்த வைரஸ், பாக்டீரியா, நோய் கிருமிகள் அந்த இடத்துல தொற்று ஆரம்பிக்கிறது. இதுதான் சைனசைட்டிஸ். சைனஸ் இருக்கிறவங்களுக்கு பொதுவா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும்னா, தும்பல், தொடர்ந்து தும்பல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த முகத்துல எந்நேரமும் ஒரு அழுத்தம், இந்த இடமெல்லாம் இந்த கண்ணை சுத்தி பாத்தீங்கன்னா வீக்கம், நீர் கோத்துட்டு இருக்குல்ல, தலை பாரம், இந்த கண்ணை சுத்தி வீக்கம் இருக்கும், முகம் எல்லாம் வீங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷியல் ப்ரெஷர், ஒரு அழுத்தம், கன்ஜெஷன். அப்புறம் இந்த நம்ம சொன்னது போல மூக்குல தண்ணி போல சளி ஒழுவிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வைரஸஸால ஆகும். அலர்ஜிக், இது முழுக்க முழுக்க அலர்ஜிஸ் ஆர் பாக்டீரியா, இதனால வரக்கூடியதுதான். 90 பங்கு பாத்தீங்கன்னா அலர்ஜியால ஏற்படக்கூடிய ஒரு நோய், ஒவ்வாமையினால ஏற்படக்கூடிய ஒரு தொற்று. டஸ்ட் அலர்ஜி, ஒரு தூசி பட்டா உடனே தும்பல் வரும், உடனே மூக்குல தண்ணியா ஒழுகும். ஒரு பக்கத்துல நின்று யாரோ ஒருத்தர் பவுடர் அடிக்கிறாங்க, இவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க, அந்த பவுடர் ஸ்மெல், பாடி பர்ஃப்யூம் ஸ்மெல், ஒரு சாதாரணமா ரூம் ஸ்ப்ரே அடிச்சுட்டாங்க, இந்த வாசனைகள் எதுவும் ஒத்துக்காது. ஊதுவத்தி, கொசுவத்தி, இந்த மாதிரி புகை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் ஒத்துக்காது. குளிர்காலத்துல ரொம்ப மோசமா பாதிப்பு. குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா மூக்கு ஒழுவிக்கிட்டே இருக்கும், கண்ட்ரோலே பண்ண முடியாது. தொடச்சு இந்த மூக்கை சுத்தி எல்லா இடமும் புண்ணு ஆயிடும். அது ஒரு எரிச்சல் கொடுக்கும். ஸோ அந்த மூக்கு எந்நேரமும் கர்ச்சீப் வச்சுக்கிட்டு எந்நேரமும் அது இது பண்ணும். ஒருத்தர்கிட்ட பேசும்போதுதான் அந்த தும்பல் இங்க ஸ்டாக்னேட் ஆகிக்கிட்டே இருக்கும். மூக்குக்குள்ள ஏதோ ஒரு
ஏதோ ஒரு இறக விட்டு குறைஞ்சிட்ட மாதிரி இங்க ஒரு கூச்சம் ஆரம்பிச்சு அந்த தும்பல் வந்துகிட்டே இருக்கும். அதே போல இந்த டஸ்ட் அலர்ஜி போல இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கோல்டு ஃபுட்ஸே ஒத்துக்காது. அதுல ஹெல்த்தியான ஃபுட்னு பாத்தீங்கன்னா தயிர் மோரை கூட சாப்பிட முடியாது. அப்புறம் ஏதாவது ஒரு ஆசைப்பட்டு ஒரு ஐஸ்கிரீமோ ஃப்ரூட் ஜூஸஸோ, இந்த நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் இருக்கிற எல்லாருக்குமே இந்த கோல்டு ஃபுட் அப்படிங்கிறது தயிர் மோர், இந்த ஐஸ்கிரீம்ஸ், அப்புறம் இந்த ஃப்ரூட் ஜூசஸ் எதுவுமே சாப்பிட முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கு. அப்புறம் நம்ம என்விரான்மெண்டல் பொல்யூஷன், ரோட்ல போகும்போது ஒரு மண்ணு தூசி பறக்குது, இதையெல்லாம் இந்த உடம்பு தாங்கிக்கிற அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. உடனே அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல தும்பல் ஸ்டார்ட் ஆகும். தும்பின உடனே பாத்தீங்கன்னா மூக்குல நீர் போல சளி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். தும்பி 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 என்ன பண்ணும், உடம்பு ரொம்ப சோர்வாயிடும். அவங்க வேலைகள் செய்ய முடியாது. ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறாருன்னா போய் கிளாஸ கவனிக்க முடியாது. ஏன்னா அங்க தும்பிக்கிட்டே இருக்காரு, அவருடைய கவனம் சதுரிக்கிட்டே இருக்கு, உடம்பு ஒத்துழைக்கல. எக்ஸாமுக்கு போற ஒரு ஸ்டூடெண்ட் அந்த எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் அந்த வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஒருத்தர் கிட்ட பேசுறாரு, கான்வர்சேஷன் நேரத்துல தும்பல் வந்துகிட்டே இருக்குன்னா எப்படி அந்த கான்வர்சேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும்? ஸோ இவ்வளவுக்குமே இந்த ஒரு பிரச்சனை கொடுக்கும். சில நேரம் ஒட்டடை அடிக்கும் போது ரொம்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சைனஸ் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு இந்த தொண்டை பகுதியில மூச்சு திணறல் வர ஆரம்பிச்சோம். இந்த ஒட்டடை தூசி எல்லாம் போயிட்டு உக்காந்துச்சுன்னா இந்த இது பண்ணும். தும்பலால கண்கள்ல நீர் வடிகிறது. அப்ப இந்த உள் தொண்டை இருக்கு பாத்தீங்களா, அங்க உள்ள அதுல ஒரு அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும், இட்சிங் ஃபீல். அவங்க என்ன பண்ணுவாங்க, வாய்க்குள்ள அந்த நாக்கை விட்டு சுழட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இங்க ஒரு அரிப்பு தெரியும். இது எல்லாமே டஸ்ட் அலர்ஜிக்கான ஒரு சிம்டம்ஸ் தான். எவ்வளவு மாத்திரை சாப்பிட்டாலும் இந்த சைனஸ் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு மாத்திரை போடுற அன்னைக்கு கெட்டு போகும். மறுபடியும் லைட்டா ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா ட்ரிகர் ஆயிடும், மறுபடியும் அந்த விஷயம் பெருசாகும். முழுமையா குணப்படுத்த முடியாம போய்கிட்டே இருக்கும். தூங்கி எழுந்திருக்கிறாங்க அப்படின்னா காலையில எழுந்திருச்ச உடனே அந்த தும்பல் பறந்துகிட்டே இருக்கும். தும்பி ஒரு 20 தும்பல் 30 தும்பல் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மல் ஆகிற மாதிரி இருக்கும். அவங்க தும்புறது அந்த அக்கம் பக்கம் வீட்டாருக்கெல்லாம் கேட்கும், அவ்வளோ சவுண்டா தும்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களை அந்த நோய் பாடாப்படுத்தும். அடுக்கு தும்பல் வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே இந்த சைனஸ் இருக்கக்கூடியவங்க சந்திக்கிறது. ஆனா இவங்களுக்கு எப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த நாள் வந்துகிட்டே இருக்கும், மோசமும் அடையாது. இது ஒரு அலர்ஜிக் இஷ்யூவா கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறது. இது ஒரு வகையான சுவாசம். அடுத்த கட்ட சுவாச நோய்னா இந்த ஆஸ்துமா, வீசிங், அப்புறம் பிராங்கிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது, நுரையீரல்ல போயிட்டு அந்த காத்து பைகள்லாம் அடைக்கிறது. இந்த ஆஸ்துமா வீசிங் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சுவாச பாதை இருக்கு இல்லைங்களா, இது வீக்கம் அடையும். ஸோ சைனஸ்ங்கிறது இந்த ஏரியாவை விட்டுட்டு அடுத்த கட்டம் இங்க போகுது அந்த நோய், இது ஆஸ்துமா. இந்த ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு சுவாச பாதைகள்ல வீக்கம் ஏற்பட்டு அது குறுகிடும். அந்த பாதை குறுகிறதுனால அவங்களால சுவாசிக்கவே முடியாது. அதிகப்படியான சளியும் அங்க உற்பத்தி ஆகும். ஸோ அப்ப என்ன பண்ணுது ஆஸ்துமா இந்த வீசிங் இருக்கிறவங்கன்னா, மூச்சு விட முடியல, மூச்சு இறைக்குது, நுரையீரல் திணறல் ஏற்படும். அப்போ அந்த நெஞ்சு பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இறுக்கம், இரும்பல் வரும். அந்த இரும்பல் கூட அந்த நல்லா இரும்பி அதை வெளியே எடுத்துட்டோன்னு இருக்க முடியாது. ஏன்னா இங்க இந்த பாதை சுருங்கி போகும். அப்ப அவங்களால அந்த மூச்சு விட முடியல. இது அடுத்த கட்ட மோசமான நிலை ஆஸ்துமாங்கிறது. இவங்க அந்த குளிர் காற்று, ஏசி, இவங்களும் இந்த குளிர்ந்த உணவுகள் எதுவுமே சாப்பிட முடியாது, இளநீர் குடிக்க முடியாது. இந்த மூச்சு திணறல் அப்படிங்கிறது இதுல எது சாப்பிட்டாலும் உடனே வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். இதுக்கும் பெரும்பாலும் அந்த அலர்ஜி ஒரு காரணமாயிடும். சில நேரங்கள்ல மனசளவுல எமோஷனலி பாதிக்கப்பட்டால், ஒரு பதட்டம் கோபம் அடைஞ்சாலும் அவங்களுக்கு மூச்சு திணறல் வரும். ஏன்னா அவங்க உடம்புலயே பாத்தீங்கன்னா எந்நேரமும் இருந்துகிட்டு இருக்கிற நோய் இந்த ஆஸ்துமா. பல பேர் பாத்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லா அந்த பஃப் எடுத்துக்குவாங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல கோவப்படுவாங்க, அழுவாங்க, டக்குன்னு பார்த்தா மூச்சு இழுக்கும், உடனே பஃப் தேடுவாங்க, பஃப் தேடி வாயில வச்சு பஃப் அடிக்கணும். இந்த பஃப் இல்லைன்னா அவங்களால நார்மலான லைஃபே லீட் பண்ண முடியாது. அந்த நேரம் பஃப் டப்புன்னு பஃப் அடிச்சு நெஞ்சு தேய்ச்சி விட்டு இது பண்ணும். அந்த பஃப் அந்த நேரத்துக்கு இந்த சுவாச பாதை என்ன பண்ணுது, அந்த வீக்கத்துக்கு டக்குன்னு அந்த நேரம் மட்டும்தான் குறைச்சிடும். ஆனா நிரந்தரமா அந்த பஃப் யூஸ் பண்ணி குணமாயிட்டாங்களான்னு கேட்டா இல்ல, லைஃப் லாங் பஃப் எடுத்துக்கிட்டு அந்த பஃப் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. சோ இந்த மூச்சு திணறல் ஆஸ்துமா அப்படிங்கிறது உடல் சார்ந்த நோயாவும் இருக்கு. என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், நம்ம எடுக்கிற உணவு, இதனாலையும் அந்த பிரச்சனை வருது. மனசளவுல பாதிக்கப்பட்டாலும் இந்த மூச்சு திணறல் அப்படிங்கிறது உடனே வரும்.
இது இந்த ஆஸ்துமா வீசிங் இருக்கிறவங்க சந்திக்கக்கூடிய நிலைமை. இந்த வீசிங் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பஃப் எடுப்பாங்க, இல்லைன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷனோ ஒரு டேப்லெட்டோ ரெகுலரா போட்டுட்டு இருப்பாங்க. அந்த இன்ஜெக்ஷனாலையும் டேப்லெட்டாலையும் வேற ஒரு பிரச்சனை அந்த உடம்புல புதுசா உண்டாகும். வேற ஒரு வியாதியும் வேற ஒரு பிரச்சனையும் புதுசா உற்பத்தி ஆகும். ஸோ ஒரு நோய்க்கு வைத்தியம் பண்ண போய் இன்னொரு நோயை இந்த உடல் வந்து உற்பத்தி பண்ற நிலைமை இங்க வருது. அடுத்ததான் இந்த சிஓபிடின்னு சொன்னீங்க, கிரானிக் அப்சசிவ் பல்மோனரி டிசீஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இர்ரிவர்சிபிள் தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. பெரும்பாலும் குணப்படுத்த முடியல, எந்நேரமும் சளி இருந்துகிட்டே இருக்கும். அது கபம் சார்ந்த உடல், ஒரு சிவியரான பிரீத்திங் டிஃபிகல்ட்டி. ஸோ அந்த சைனஸ், ஆஸ்துமா, சிஓபிடினா ஒரு நிலை, மோசமான நிலை நோய்கள் போய்கிட்டே இருக்கு. ஸோ எந்நேரமும் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பெரும்பாலும் காரணம் மனிதர்கள் அவரவர்கள் செய்யக்கூடிய தவறுகளால தான் வரும். சிகரெட் புகைப்பு மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங்கால தான் இந்த பிரச்சனை வரும். பீடி, சிகரெட் எந்நேரமும் சளியோட தான் இருப்பாங்க. இரும்புனாலும் சளி, எது பண்ணாலும் சளி. நார்மலாலாம் அவங்களால இருக்க முடியாது, உடம்பே அப்படியே வத்தலாட்ட ஒட்டி போயிடும். சளி பிடிச்சிக்கிச்சுனாலே சாப்பிட முடியாது, ஜீரணமும் ஒழுங்கா நடக்காது, உடம்புக்கு சத்து பிரிஞ்சு போகாது, இரும்புறதுலயே அந்த உடம்போட எனர்ஜி எல்லாம் போயிடும். அப்போ ஒரு பீடி பிடிச்சி வாண்டடா ஒரு நோயை வர வச்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த சிஓபி. அதனாலதான் இது இர்ரிவர்சிபிள்னு ஒரு வகையில வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த ஸ்மோக்கிங் மட்டும் இல்லாம இந்த கெமிக்கல்ஸ்ல வேலை செய்யறவங்க, பெயிண்ட்ல வேலை செய்யறவங்க, அவங்க பல வருஷமா அந்த கம்பெனிஸ்ல நின்றுகிட்டு பெயிண்ட்டை ஹேண்டில் பண்ணுவாங்க, கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை செய்வாங்க. இந்த மாதிரி விஷயத்த தொடர்ந்து சுவாசிக்கிறதுனாலையும் இந்த ஒரு லங் டிசார்டர் வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நிமோனியாங்கிற வியாதி. நிமோனியா பாத்தீங்கன்னா இந்த 2 பக்கம் நுரையீரல் இல்லைன்னா ஏதாவது ஒரு சைட்ல உள்ள நுரையீரல்ல இந்த உள்ள இருக்கிற காற்றுப்பாதை அல்வியோலைன்னு சொல்லுவோம், அது வீக்கம் அடைஞ்சு அந்த நுரையீரல்ல நீர் கோத்துக்கிற நிலை தான் இந்த நிமோனியா. நுரையீரலுக்குள்ள போற நோய் கிருமியாலதான் இந்த நிமோனியா வருது. இது ஒரு கம்ப்ளீட் இன்ஃபெக்ஷன். இது ஒரு நோய் கிருமி நுரையீரல் வரைக்கும் போயிட்டு தாக்குது. ஒரு வியாதியா பாத்தீங்கன்னா முதல்ல சைனஸ் இங்க ஆரம்பிச்சது, ஆஸ்துமா இங்க வருது, அடுத்த கட்டமா நெஞ்சில சளி கட்டுது, அடுத்த கட்ட வியாதியா போறது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இன்ஃபெக்ஷன் போயிடுச்சுன்னா நுரையீரல்ல நீர் கோத்துது. அப்ப அந்த நுரையீரல்ல நீர் கோத்துட்டா அவங்க எப்படி சுவாசிக்க முடியும், அந்த உடம்புக்கு எப்படி ஆக்சிஜன் போகும்? இது அடுத்த கட்ட நோய் நிமோனியாங்கிறது. அடுத்ததா ஒரு நோய் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் காசநோய், டியூபர்குலோசிஸ். இது ஒரு பாக்டீரியாவால ஏற்படக்கூடிய தொற்று நோய். ஒரு டிபி இருக்கக்கூடிய மனிதன் இரும்பிட்டாரு, தும்பிட்டாருன்னா அங்க இருக்கிற எல்லாருக்குமே அந்த காத்துல அந்த கிருமி உடனே பரவும். ரொம்ப மோசமான ஒரு வியாதினா அது டிபி, ஏன்னா சுலபமா பரவிடும். ஸோ இந்த மாதிரி டிபிங்கிறது வந்து ஒரு காச நோய் பார்த்தீங்கன்னா முழுக்க நுரையீரல்ல கிருமிகளால வரக்கூடிய ஒரு நோய் தான் டியூபர்குலோசிஸ். இது எல்லாத்தையுமே தாண்டின ஒரு முற்றிய நோய் நிலை தான் பாத்தீங்கன்னா லங் கேன்சர், ஒரு சிவியர் லங் டிசீஸ். செயின் ஸ்மோக்கரா இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப கெமிக்கல்ல ஓவரா எக்ஸ்போஸ் ஆகி வேலை பார்த்திருப்பாங்க, ஒரு கெமிக்கலை சுவாசிச்சுட்டு இருப்பாங்க. அது போயிட்டு என்ன பண்ணுது, லங்ஸுக்குள்ள ஒரு இரிட்டேஷனை உண்டு பண்ணி தேவையில்லாத செல் குரோத்ஸ் வர ஆரம்பிச்சு அந்த லங்ஸையே கேன்சரா வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த சிஓபிடி லங் கேன்சர்லாம் பெரும்பாலும் மனிதர்கள் அவர்களுடைய வேலை சூழ்நிலை இல்லை அவர்கள் செய்யக்கூடிய இந்த சிகரெட் போன்ற பழக்கத்தினாலதான் பாத்தீங்கன்னா அதிகமா வரும். ஸோ நுரையீரல்ல நோய்களா வகைப்படுத்தணும்னா இவ்வளவு. இந்த நோய்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா முழுமையா குணமாகாத நிலையில தான் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த சுவாச கோளாறு, இந்த சுவாச நோய்கள்ல இவ்வளவு சொல்லிட்டோம். சுவாச கோளாறுகள் அப்படின்னா ஒரு டிஸார்டர், கொரட்டை, ஸ்னோரிங். சுவாச கோளாறுல கொரட்டையும் சுவாச பாதையில ஏற்படக்கூடிய ஒரு சிறு சிக்கல் தான். இது பெரிய நோய் கிடையாது, ஆனா கொரட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிற எல்லாருக்கும் தொந்தரவு, டிஸ்டர்பன்ஸ். ஒரு வீட்டுல ஒருத்தர் தூங்குறாரு, கொரட்டை விடக்கூடிய மனிதருக்கு நம்ம எப்படி கொரட்டை விடுறோம்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்கள மீறி அவங்களுக்கு தெரியாம தான் அந்த மூச்சு குழல்ல இருந்து வர சத்தம் வந்துட்டு இருக்கு. ஆனா கூட தூங்குறவங்க, பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறவங்களால தூங்க முடியாது, இந்த கொரட்டையோட சத்தத்தினால ஒரு பிரச்சனை வரும். சோ தூக்கத்தின் போது இந்த மூக்கு இல்லைன்னா தொண்டை வழியா போற காத்து தடைப்படுது, ஏதோ ஒரு வகையில தடைப்படுறதுனால இங்க இருக்கிற திசுக்கள் எல்லாம் வைப்ரேட் ஆகுது, அதிர்வடையுது. அப்ப வரக்கூடிய அந்த சத்தம் தான் பாத்தீங்கன்னா கொரட்டை. கொரட்டை நோய் அல்ல, இது சுவாச கோளாறு.
ஸோ இப்ப நம்ம சொன்ன எந்த ஒரு நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, பெரியவங்கள்ல இருந்து சிறியவங்க வரைக்கும் இது பொதுவா நம்ம பார்க்க முடியும். இப்ப இந்த சைனஸ், ஆஸ்துமா, வீசிங் இது மாதிரியான பிரச்சனைக்கு லைஃப் லாங் பாத்தீங்கன்னா மருந்து எடுக்கிறாங்க. அப்போதைக்கு அதை கண்ட்ரோல் பண்றோம். ஆனா மறுபடியும் ஒரு குளிர்காலம் வந்ததும் அது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. இது ரெகுலரா 90% நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனைகள்ல இது நிறைய பேருக்கு இருக்கும். அப்போதைக்கு மருந்து எடுக்கிறோம், அப்போதைக்கு கண்ட்ரோல் பண்றோம், மறுபடியும் ஏதோ ஒரு உணவு எடுக்கிறோம், இல்ல குளிர்காலம் வருதுன்னா மறுபடியும் ரிப்பீட் ஆகும். இது முழுமையா குணமாச்சா அப்படின்னா இல்ல. இல்ல இந்த பஃப் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற நிலைன்னு சொன்னோம் இல்லைங்களா, இது மாதிரியான ஒரு நிலைமையும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த எல்லா நிலையுமே ரிப்பீட்டே ஆகாமல் முழுமையா குணப்படுத்த முடியும்னா மலர் மருந்துகளால முடியும். சுவாச கோளாறுன்னு சொன்ன கொரட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ இந்த அடிப்படையா இருக்கக்கூடிய சைனஸ், ஆஸ்துமா, வீசிங், அந்த சிஓபிடி அது வரைக்கும் பாத்தீங்கன்னா, சிஓபிடிக்கு முன்னாடி வீசிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா 90% எல்லாருக்குமே பொதுவா வரக்கூடிய சளி தொந்தரவுனால ஒரு பிரச்சனைகள். இது எல்லாமே மறுபடியும் அடுத்த குளிர்காலத்திலயோ இல்ல அடுத்ததா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க, ஒரு மோர் குடிக்கிறாங்க, இளநீர் குடிக்கிறாங்க, எந்த விதமான அலர்ஜியும் இல்லாம அதை முழுமையா கண்ட்ரோல் பண்ணி அந்த நோயை வேரோட அகற்றுறதுக்கு இந்த மலர் மருந்துகளால முடியும். அதுக்கப்புறம் இந்த கிரானிக் டிசீசஸ் சொன்னோம் இல்லைங்களா, லங் டிசீசஸ், சிஓபிடி, நிமோனியா, அப்புறம் இந்த டிபி, காச நோய், லங் கேன்சர், இந்த மாதிரி பிரச்சனை பெரும்பாலும் வந்துருச்சுன்னா அந்த மனிதன் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வீட்டுல நார்மலா இது மாதிரி இருக்க முடியாது. ஹாஸ்பிட்டலைசேஷன், ஏதோ ஒரு மருத்துவமனையில அனுமதிச்சுதான் வென்டிலேஷன்லாம் வச்சுதான் சுவாசிக்கிற நிலையில தான் வச்சிருக்க முடியும். அவங்களுக்கும் குணப்படுத்த இந்த மலர் மருந்துகளால முடியும். அது மோசமான நிலை, லங்ஸ் பிரச்சனையில மோசமான நிலை, இதுக்கும் மலர் மருத்துவத்துல தீர்வு உண்டு. ஸோ இந்த சுவாசம் சம்பந்தமான சைனஸ், அலர்ஜி, ஆஸ்துமா எந்த விதமான நோயாக இருந்தாலும் எல்லா நோய்களையும் நிரந்தரமாக குணமாக்க மலர் மருந்துகளால் முடியும். எந்தவித பக்க விளைவும் இல்லாமல் இயற்கையாகவே குணப்படுத்த முடியும்.